வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா முகப்புரை. இது முகவுரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் புக்கில் என்னென்ன கண்டென்ட்டு, என்னென்ன பற்றி பேச போகிறோம், என்னென்ன உள்ள கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஒரு புக்கோட ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரியாம்பிள், முகப்புரை அப்படிங்கிறது. இது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு முக்கியமான ஒரு பார்ட்டு தான் இது. ஸோ நமக்கு இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ரியாம்பிள் நம்ம எதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். யூஎஸ்லேருந்து தான் நம்ம இதை வாங்கிக்கிட்டோம். ஸோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கோமா? இந்த ப்ரியாம்பிளில் உள்ள சில சாவர்னிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், இறையாண்மை, அதுக்கப்புறம் சோஷியலிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து? சில இதில் ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்கோம், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றி இதில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். முகப்புரை ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதாவது இன்டர்னல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது அரசியலமைப்போட ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி கேஸ்லையும் சொன்னாங்க, எல்ஐசி கேஸ்லையும் சொன்னாங்க. ஏன் வந்து இது பார்ட்டி இல்லைன்னு சொன்னாங்க? பெருபாரி யூனியன் கேஸு. ஸோ அது 1960, இது 1973, அது 1975. அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம நாடு செக்குலர் நாடு? ஏன் நம்ம ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருமைப்பாடுன்னு சொல்லுவோம், சோஷியல் செக்குலர் இன்டெகிரிட்டி. இதை ஏன் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல இதை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ரியாம்பிள் இது வந்து இது வரைக்கும் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தடவை தான் திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் 3 வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை. ஏன் வந்து இதை அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணாம, ஆல்டர் பண்ணாம அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன். இது யார் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறிக்கோள் நோக்கம். ரெசல்யூஷன்னா ஒவ்வொரு இயர்ல ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் தெரியுமா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம நாடு இதை நோக்கி தான் போகணும்னு சொல்லிட்டு பிரியாம்பிள்ல பேசிக்கா இருக்கிறது தான். இதை வந்து ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? கான்ஸ்டிடியூஷனோட ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னா, பல்கிவாலா அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் ஹிதயத்துல்லா முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எர்னஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸோ முக்கியமான தலைவர்கள்லாம் பிரியாம்பிளை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் இதுல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலயமா வந்தது எப்போ? டிசம்பர் 13, 1946 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மூலயமா தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்தது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பிரியாம்பிள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு யார் வந்து இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இதை மாதிரி முக்கியமான ஃபேக்ட்ஸ் குரூப் 4க்கு, குரூப் 2, 2ஏக்கு, குரூப் 1 இன்னும் 99 டேஸ் தான் இருக்கு. அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் இப்போ தான் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு, மெயின்ஸ் வரப்போகுது. எஸ்எஸ்சி, பேங்கிங், எந்த ஒரு ஆர்ஆர்பி, எந்த ஒரு எக்ஸாம்காக இருந்தாலும் இந்த பிரியாம்பிளில் இந்த இந்தியன் பாலிட்டி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா பாருங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்த மாதிரி நான் தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, ஃபேக்ட்ஸோட பார்ப்போம். பிரியாம்பிளுக்கே ஒரு முகப்புரை நான் இப்போ சொல்லிட்டேன். இதில் என்னென்ன நமக்கு ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னா அரசியல் அமைப்பு முகப்புரை. அரசியல் அமைப்பு முகவுரைன்னு கூட சொல்லலாம். முகவுரை, முன்னுரை, முகப்புரை. ஸோ எது வேணாலும் சொல்லலாம். முன்னுரை, முகப்புரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்கிறோம். ஓகே, யூஎஸ்ஏலேருந்து கான்ஸ்டிடியூஷன் அதுலேருந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இதை என்ஏ பல்கிவாலா அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா, ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படிங்கிறது சொன்னது யாரு? ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா என்ஏ பல்கிவாலா. இதை கேட்கலாம். அதுக்கப்புறம் இது ஏன் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஸோ இது ஏன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் சொன்னது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இதை எப்போ நம்ம அடாப்ட் பண்ணோம், பிரியாம்பிளை எப்போ அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். நவம்பர் 26, 1949. November 26, 1949 we are adopted preamble of the constitution. Okay, so எக்ஸாக்டா ஜனவரி 26, 1950லேருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிட்டோம். ஓகே, ஸோ அதையும் பார்க்கணும். இந்த நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதோட மட்டும் இல்லாமல் ஏன் வந்து
இது இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்போட இது ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1949 இதை அடாப்ட் பண்ணப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாம்பிள், 395 ஆர்டிக்கிள், 22 பார்ட்டு, 8 ஷெட்யூல் அட்டவணை. இது அனைத்தும் ஒருங்கிணைந்தது தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள சேர்த்தது யாரு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலே சேர்த்துட்டாங்க. ஓகே, அதையும் நம்ம உற்று நோக்கணும். அதனால தான் இது பிரியாம்பிள்ங்கிறது, முகப்புரை அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு அங்கம். ஸோ அதனால தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஏன் இது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள், அப்புறம் 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூலு, 22 பார்ட்ஸ். ஓகே, இப்பயும் அதே மாதிரி தான் பிரியாம்பிள் இருக்கு, 445 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அப்புறம் 22 பார்ட்ஸுங்கிறது 25 பார்ட்ஸாக மாறிட்டு. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ பிரியாம்பிள் இன்னும் இருக்கு. ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். 46 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் ஒரு அரசியலமைப்பு திருத்தம் நடந்திருக்கு. ஆர்டிகிள் 368. ஸோ இதுலேயுமே என்னன்னா, பெரிபாரி யூனியன் கேஸ் 1960ல் சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அங்கம் கிடையாது எது, பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரியாம்பிள்ங்கிறது, முகப்புரைங்கிறது கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி கேஸ்ல சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கும். அதுதான் இந்த 3 வார்த்தைகளை சேர்க்கறதுக்கு தான். சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்ட்னா என்ன? சமூகம். செக்குலர்னா என்ன? அனைத்து மதமும் நம்ம இதை ஒன்றாக பார்க்கணும், ஈக்குவாலிட்டியா பார்க்கணும். இன்டெகிரிட்டினா என்ன? ஒருமைப்பாடு, ஒருங்கிணைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை 3த்துமே பார்க்கணும். இதை சேர்த்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இது நம்ம அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இது டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேருவால ஏத்துக்கிட்டப்பட்டது. ஓகே, ஜவஹர்லால் நேரு. இதுதான் பிரியாம்பிளுக்கு நமக்கு வர்றதுக்கு காரணமே இதுதான். குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஓகே, என்னென்ன குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா, பிரதர்ஹுட்டை வளர்க்கணும், நாட்டில் ஒருமைப்பாட்டாக இருக்கணும், சாவர்னிட்டி நேஷனா இறையாண்மையோட இருக்கணும். ஸோ எந்த நாட்டையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரோட இருக்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ். அதில் தான் இதை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. 9 பாயிண்ட்ஸ் என்ன? டெமோக்ரஸி, ரிபப்ளிக், சாவர்னிட்டி, ஜஸ்டிஸு. ஜஸ்டிஸ்லேயே என்ன இருக்கு? ஜஸ்டிஸ்லேயே 3 டைப் இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படி இருக்கு. அதில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்டெகிரிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், செக்குலர், நம்ம நாடு செக்குலர் நாடு ஏன் இருக்கு, அதுக்கப்புறம் சோஷியலிஸ்ட், இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே 9 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிக்னிஃபிகன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், பிரியாம்பிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, இதை யார் யார் பிரியாம்பிள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தான் எக்ஸாமுக்கு முக்கியம். பிரியாம்பிள் பாருங்க, இதுதான் அதில் சேர்த்துருக்கு. 26th, the preamble is the present forms. So எப்படி இருக்கு? We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic, republic and secure all its citizens. இதெல்லாம் நமக்கு சாவரன்னா என்ன? இறையாண்மை. ஸோ நம்ம நாட்டில் எந்த நாடும் உரிமை கோரக்கூடாது. சோசியலிஸ்ட்னா என்ன? சமூக ஒற்றுமை இருக்கணும், சமூகமாக ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் சோஷியலிஸ்ட்டு. செக்குலர், எந்த மதத்தையும் நம்ம எல்லா பாப்புலேஷன் லெவல்லையும் சரி, எந்த ஒரு இதுலையும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது. நம்ம மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செக்குலர். டெமோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக்னா என்ன? சுப்ரீம் பவர் டு த பீப்புள், அதுதான் இது டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. டெமோக்ராட்டிக்லேயே 2 இருக்கு. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. டைரக்ட்னா என்ன அப்படின்னா, மக்களுக்கே ஃபுல் அதிகாரத்தை கொடுத்துருது. ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா, அவங்கள இவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவர் ஒழுங்கா ஆளலை அப்படின்னா பிளபிசைட்னு சொல்லுவாங்க, ரீகால்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா அவங்கள திருப்பி என்னது, தலைவர் போஸ்ட் வந்து வெளில எடுத்துட்டு வேற தலைவரை வைக்கிறது. இது டைரக்ட் டெமோக்ரஸி. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க. நம்மலாம் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ பிரசிடென்ட்டை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, எம்பிஸ். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, எம்பிஸ் ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து, மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. இது இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி
பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி வராங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அந்த மெஜாரிட்டி பார்ட்டி ஆஃப் த ரூல் ஹூ கேன் சூஸ் த சிஎம் ஆர் பிஎம். இதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி, ரிபப்ளிக் அப்படிங்கிறதுக்கு சொல்றோம். டெமோக்ரஸிக்கு சொன்ன ரிபப்ளிக் இதுக்கு என்ன அப்படின்னா பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறது. பிரசிடென்ட்னா என்ன அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் தான், எல்லாத்துக்கும் அவர் தான் ஹெட்டு. இவங்களை வந்து பிரிட்டன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஹெரிடிட்டரியா வருவாங்க. ஹெரிடிட்டரியா வருவாங்கன்னா வாழையடி வாழையாக ரத்த உறவுகள் மூலியமாக அவங்க வந்து இப்ப நான் இருக்கிறேன், தலைவரா இருக்கிறேன், பிரசிடென்ட்டா இருக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என் சந்ததிகள் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ்ல இருக்கு. இப்ப நம்மள்ட்ட எப்படின்னா ஃபிக்ஸ்டு டென்யூர், ஒரு பிரசிடென்ட் 5 இயர்ஸ் தான் இருக்கலாம். அவங்கள எலெக்டட் பண்ணி இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த ரிபப்ளிக். ஸோ அதுக்கப்புறம் செக்யூர் டு ஆல் சிட்டிசன்ஸ், எல்லாத்துக்குமே செக்குலரிசம், ஸோ எல்லாரையுமே ஒற்றுமைப்படுத்துறது தான். ஓகே. ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ், சமூகத்தின்பால் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம கலரு, கேஸ்ட்டு, ரிலீஜியன், ஸோ ஜாதி மதம் பார்க்காம அனைவரும் சமம்ங்கிறது தான் இந்த சோசியல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தவர் நல்ல பணக்காரரு, ஏழை, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாரு, அதை வச்சு அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணாம அவங்களுக்கு சம வாய்ப்புகள் அளிக்கிறது. கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இதுவும் அதே மாதிரி சிட்டிசன்ஷிப்பாக ஆயிட்டாலே அவருக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கு, ஓட்டு போடுற உரிமை இருக்கு. அவர் எம்எல்ஏ சீட் நிற்கிறதுக்கும் பிரசிடென்ட் நிற்கிறதுக்கும் அவர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பொலிட்டிக்கல் ரைட்ஸும் அவருக்கு இருக்கு. இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாலே 18 வயசுக்கு மேலே அடல்ட் சஃப்ரேஜ் இருந்தாலே, அதுக்கப்புறம் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகுனா 25 வருஷம் தாண்டி இருக்கணும், பிரசிடென்ட் ஆகுனா 35 வருஷம் தாண்டி இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில கிரைட்டீரியா இருக்கு. அதை மட்டும் அவங்க பாஸ் பண்ணா அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்தால் போதும். இதுதான் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அப்புறம் ஈக்குவாலிட்டி ஆஃப் த ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்ன, சகோதரத்துவத்தை வளர்க்கணும். ஸோ மரியாதையான வாழ்க்கை, ஸோ டிக்னிஃபைடு, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சன் மரியாதையாக வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ அப்புறம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒற்றுமையோடு இருக்கணும், நாட்டில் யூனிட்டியாக ஒற்றுமையோடு இருக்கணும், ஒருமைப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்ம அடாப்ட் பண்ணது அப்படிங்கிறது தான் 26 நவம்பர் 1949, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடாப்ட் பண்ணது. இது நம்மள்ட்ட கொஷின்ஸில் கேட்கலாம். ஓகே, பிரியாம்பிள் இப்போதைக்கு வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்தது போகும் இன்கிரீடியன்ஸ். இப்போ ஒரு சாப்பாடு இருக்கு, ஒரு குழம்பு இருக்கு அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் போடும்ல, அதே மாதிரி தான் இப்போ பிரியாம்பிள்ங்கிறது ஒரு 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 பஞ்ச் ஆஃப் பிரியாணின்னு வச்சுப்போம். அதில் உள்ள இன்கிரீடியன்ஸ் மெயினான என்ன இருக்கும் அப்படின்னா இதை அடாப்ட் பண்ண டேட்டு, இதை எதை நோக்கி இந்த பிரியாம்பிள் இருக்கு, அப்படியே முகப்புரை இருக்குங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இது 4 இன்கிரீடியன்ஸ் தான் போட போறாங்க இந்த பிரியாம்பிள்ஸ்ல. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள். ஸோ மக்களுக்கு தான் சுப்ரீம் பவர் கொடுத்துருக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறது யாரு, சுப்ரீம் கோர்ட். எல்லாத்துக்கும் அல்டிமேட், பீப்புள்ஸ் எல்லாருக்கும் அல்டிமேட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். அதுதான் இது. அப்புறம் இந்தியன் ஸ்டேட் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்திய நாடு எதை பேஸ் பண்ணி இருக்கு, சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் பாலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இதை பார்த்துக்குங்க. அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள், கான்ஸ்டிடியூஷனோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், அதுதான் இது. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம், ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அனைத்து பேர்கிட்டையும் சகோதரத்துவத்தோட பழகணும், ஏற்றத்தாழ்வு பார்க்காம, அப்படிங்கிறது தான் இது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம். டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், எப்போ அடாப்ட் பண்ணாங்க, நவம்பர் 26, 1949. இந்த 4 இன்கிரீடியன்ஸ் தான். இது நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுத வேண்டியதான். முகப்புரையில அடுத்து நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் டு த பிரியாம்பிள். அப்படின்னா ஒரு பிரியாம்பிள் அது முகப்புரைன்னு சொல்லிட்டோம், இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியாச்சு. அது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக நேரு அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி நவம்பர் 26, 1949 எனாக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு சில கேசஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேசஸ் மூலியமாவும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா ஒரு 3 விஷயம் வந்து உள்ள ஆட் ஆனிச்சு. மொத்தம் இதுல என்னென்ன கீவேர்ட், இதுதான் பேஸ். ஒரு இந்திய நாடு நடக்கிறது இந்த 9 பாயிண்ட்ஸை வச்சுதான் நடக்குது. ஓகே, இதுதான் மெயின் பிரியாம்பிள். இந்த பிரியாம்பிள் இருக்கிற இந்த 9 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உள்ள ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஷெடியூல்ஸ் இருக்கு. அந்த இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. என்ன அந்த 9 பாயிண்ட்ஸ்னா சாவரின், இறையாண்மை, சோசியலிஸ்ட், சமூகம், செக்குலரிசம், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்,
ஸோ இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதை எல்லாத்த பத்தி இப்ப இந்த 9 பாயிண்ட்ஸ் இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சாவரின். சாவரின்னா என்ன அப்படின்னா இறையாண்மை. அது என்ன இறையாண்மை? இறையாண்மைனா வேற எதுவும் இல்லை. இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம அப்பாவுக்கு, நம்ம அம்மாவுக்கு, நம்ம அண்ணன் தம்பிக்கு, அக்காவோட சண்டை போடுறோம், ஏதோ ஒரு விஷயம் எடுத்து டிஸ்கஸ் பண்றோம், ஏதோ வேற ஏதோ பண்றோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு பஞ்சாயத்துல நுழையக்கூடாது. ஸோ அதுதான் இறையாண்மை. அது மாதிரி பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, உங்க காதுல விழுது, ஆனாலும் நீங்க போய் அதுல போய் தலையிடக்கூடாது. அதுதான் இறையாண்மை, சாவர்னிட்டி. உங்க வீட்டு குடும்ப விஷயத்த நீங்களே முடிவெடுத்து நீங்களே அதை தீர்வு காணிக்கிறது தான். ஸோ வெளி ஆள்களோட இன்ட்ரூஷன் இல்லாம இருக்கிறது அந்த இறையாண்மை. ஸோ அதுதான் இந்த சாவரின்ங்கிறது. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள், அவ்வளவுதான். நெய்தர் எ டிபெண்டன்சி நார் த டாமினேட் ஆஃப் எனி அதர் நேஷன். எந்த ஒரு நாட்டையும் நம்ம டாமினன்ஸ் பண்ணக்கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் சாவர்னிட்டி. ஓகே, இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் சாவர்னிட்டி அப்படிங்கிறது இறையாண்மைங்கிறது. ஸோ அதுலயுமே பாருங்க, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரெண்டு விஷயத்திலுமே இது பொருந்தும். இப்போ ஒரு மாநில விஷயங்கள் இன்னொரு மாநில தலையிடக்கூடாதுங்கிறதா இன்டர்னல். எக்ஸ்டர்னல்னா அதர் நேஷனுக்கு நம்மளுக்கு சொல்றதுதான். இதுதான் சாவர்னிட்டி. அதுக்கப்புறம் 1948 இந்தியா டிக்ளேர்டு, எதை டிக்ளேர் பண்ணாங்க? enactment of preambles constitution. So membership of the commonwealth nation. நம்மளும் சரி, பாகிஸ்தானும் சரி, காமன்வெல்த் நேஷன்னா யார் இதுக்கு ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னா, காலனித்துவம் பண்ண பிரிட்டிஷ் நாடுகள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் காமன்வெல்த் நேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கு யார் ஹெட்டா இருப்பாங்க? பிரிட்டிஷ். ஸோ அதையுமே சேர்த்துதான் நாங்க இருப்போம், ஆனா எங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. அதே மாதிரி யுனைடெட் நேஷன்லயும் நம்ம மெம்பரா இருப்போம், பட் நம்மளோட இறையாண்மையில அவங்க தலையிடக்கூடாது, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுல அவங்க தலையிடக்கூடாது அப்படிங்கறதான் இந்த சாவர்னிட்டி சொல்லுது. ஸோ அதான் பாத்துங்க, யுனைடெட் நேஷன்ஸ் நாட் அஃபெக்டட் இந்தியன் சாவர்னிட்டி. யாரோட இப்ப ஏன் நம்ம பிரிக்ஸ் சமிட்ல இருக்கோம், யூஎன்ல இருக்கோம், அதுக்கப்புறம் ஒபாக்ல நம்ம பார்வையாளர்களா இருக்கோம், யூஎன்ல இருக்கோம். ஸோ இது ஏகப்பட்ட நேட்டோ, அதுக்கப்புறம் ஏசியன் சமிட்டு, ஸோ ஏகப்பட்ட விஷயத்துல நம்ம இருக்கும்போது நம்மளோட இறையாண்மையில எந்த நாடையும் தலையில்லை, மெம்பரா இருக்கிறோம். ஓகே, அதுதான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் நோ வே கான்ஸ்டிடியூட் லிமிடேஷன் ஆன் ஹர் சாவர்னிட்டி. ஸோ இதெல்லாம் பாத்துக்கங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இறையாண்மை நாடு அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. எய்தர் அக்யூர் ஆஃப் எ ஃபாரின் கண்ட்ரிஸ். நம்ம இப்ப சப்போஸ் நம்ம யாருக்கு இது பண்ணலாம், நேபாள நம்ம நாட்டோட சேர்த்துக்கலாம், அக்யூர் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்காவை நம்ம நாடை அக்யூர் பண்ணிக்கலாம். பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் நாடை, சார் வேற எங்கேயோ ஒரு தீவை நம்ம நாடா இது பண்ணிக்கலாம். இப்போ கைலாசா அது தனி சாவரனின் நாடாயிடுச்சு. ஸோ அது சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் நம்ம சீடிய பார்ட் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி. சீட்னா நம்ம நாடை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ பங்களாதேஷ்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டெரிட்டரி சும்மா ஒரு கிலோமீட்டர் அளவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அதுதான் இதுல சொல்றோம், ஃபேவர் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட்ஸ். ஸோ சாவரனிட்டினா என்னன்னு தெரிஞ்சுட்டு, இரண்டாவது சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட்னா என்ன? சமூகம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 சோசியலிஸ்ட்ங்கிற ஒரு வேர்டு பிரியாம்பிள்குள்ள நுழையுது. இதுதான் என்ன சொல்றோம், இத்தனைக்கும் இந்த 42 சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இது மூணு சேர்ந்தது தான் நம்ம பார்க்க போறது சோசியலிஸ்ட். என்ன சோசியலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஸோ அதுலயுமே இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் உள்ள வந்திருக்கு. இது என்ன ஆர்டிகிள் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 39. ஓகே, இந்த சோசியலிஸ்ட் ஃப்ரம் த சர்டைன் டைரக்டிவ். அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன், இதுலயுமே இந்த சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்தியா ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவடி செஷன். ஸோ 1955ல இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பிரியாம்பிள்ல உள்ள சேர்ந்திருக்கு. நம்ம டெமோக்ராட்டிக் சோசியலிசம், நாட் அ கம்யூனிஸ்டிக் சோசியலிசம். நம்ம சோசியலிசம் எப்படின்னா காந்தியன் சோசியலிசம் மாதிரி. ஸோ அனைத்தும் உள்ளடக்கியது. மார்க்சிஸ்ட் சோசியலிசமும் காந்தியன் சோசியலிசம் சேர்ந்தது தான் நம்ம டெமோக்ராட்டிக் சோசியலிசம், நம்மளோட நாடு. ஓகே, இது என்ன அப்படின்னா, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படிங்கிறது ஒரு மிக்சட் எக்கானமி, பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர விடுறது, ரெண்டு பேரையும் இன்க்ளூட் பண்றதுதான் இதோட மெயின் சோசியலிஸ்டிக் பார்ட். அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் சோசியலிசத்தோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, எண்ட் பாவர்ட்டி.
வறுமையை ஒழிக்கிறது. இக்னோரன்ஸ், அறியாமை இருக்கிறது. இல்லிட்ரசி, அறியாமை. இக்னோரன்ஸ்னா அறியாம இருக்கிறது, அந்த அறியாமையை போக்குதல். டிசீஸ், நோய் வாய்ப்பட்டு இருக்கிறத அதை போக்குதல். இதுதான் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது, ஒருத்தவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது, கோவில் உள்ள நுழைய கொடுக்கறது, எந்த ஒரு இதுவுமே டிஸ்கிரிமினேஷன், பாரபட்சம் பார்க்காம இன்இக்வாலிட்டி அதை தான் கொடுக்கறது. ஈக்குவலிசம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மார்க்சிசம் அண்ட் காந்திசம், இதுதான் மெயின். நம்ம டெமோக்ராட்டிக் சோசியலிசத்தோட மெயின் காம்பினேஷன் எது அப்படின்னா மார்க்சிசம் அண்ட் காந்திசம், ரெண்டுத்தோட சோசியலிசம் தான். ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்கங்க, காந்தியன் சோசியலிசம். அதுக்கப்புறம் நியூ எக்கனாமிக் பாலிசினால இது அனைத்தும் தகர்க்கப்பட்டு விட்டது. நம்ம கேபிட்டலிஸ்டிக்கா மாறிட்டோம். எதனால அப்படின்னா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் மூலியமா டைல்யூட் ஆயிடுச்சு, நீர்த்து போயிடுச்சு சோசியலிஸ்ட் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இது மன்மோகன் சிங் அவர்களால் தான் வர வைக்கப்பட்டது, நரசிம்மராவ் அவர் தான் கொண்டு வந்தாங்க தலைமையில. அட் த சேம் டைம் ஏன் அப்போதைக்கு அந்த காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்ம நாடு வந்து ரன் பண்றதுக்கே பணம் இல்லை. ஸோ வெளிநாட்டவர்கள் வந்தாதான், மார்க்கெட் பண்ணாதான் நம்ம நாடுல வந்து பணப்புழக்கம் அதிகமானாதான். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ மெனி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஏகப்பட்ட கார்ஸ் இருக்காது. நம்மள்ட்ட இருக்கிற ஒரே கார் என்ன அப்படின்னா அந்த ஃபியாட் கூட இருக்காது. ஸோ அம்பாசிடர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோசியலிசம், குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்த பிறகுதான் ஸோ ஃபோர்டு வந்துச்சு, ஹுண்டாய் வந்தது, ஸோ ஜெர்மன் கார்ஸ் வந்தது, ஏகப்பட்ட புது புது மெக்டொனால்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின்ல இருக்கிற அந்த அப்பேரல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது தான். ஓகே, ஸோ இதுதான் சோசியலிசம் டைல்யூட் ஆன ஏரியா. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் செக்குலரிசம். செக்குலரிசம் அப்படின்னா என்ன? இதுவும் செக்குலர் ஸ்டேட்னு சொல்றாங்க இல்லையா. 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1970 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு செக்குலர் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 25 அண்ட் 28 இதை உறுதிப்படுத்துது. செக்குலரிசம் அப்படின்னா அனைத்து மதங்களுக்கும் உண்டான ஒரு நாடு. ஸோ எண்ணிக்கையின் அடிப்படையில அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட மதங்களை வந்து வழிபடலாம், விருப்பப்பட்ட மதங்களுக்கு பின்பற்றலாம், அந்த மதத்தை போதனை பண்ணலாம், அந்த மதத்துக்கு உண்டான எஜுகேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இது எதுவுமே அவங்களுக்கு பாரபட்சம் கிடையாது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு அத்தாரிட்டியா இருக்கும். ஸோ அதை தான் சொல்றோம். இதுதான் கேரண்டீடு. ஆர்டிகல் 25-28 கேரண்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுதான் செக்குலர் ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அப்புறம் இந்த கான்செப்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா செக்குலரிசம் அப்படின்னா ஆல் ரிலீஜன் இன் அவர் கண்ட்ரி. என்னென்ன ரிலீஜன்ஸ் இருக்கு? ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், புத்திசம், ஜொராஸ்டனிசம், சீக்கிசம், ஸோ இன்னும் பல ஏகப்பட்ட இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸெட்ரா சோ மெனி ரிலீஜன்ஸ் இங்கே இருக்கலாம். ஸோ அதை தான் சொல்றாங்க. irrespective ஆஃப் தர் ஸ்ட்ரென்த், அவங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. ஸோ சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட், எல்லாருக்குமே ஒரே ஸ்டேட்டஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான். ஓகே, மதச்சார்பற்ற நாடு. 4வது பாயிண்ட் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் யார் சுப்பீரியர்? பவர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம். சுப்ரீம்னு சொல்லலாம், பவர் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். ஸோ இந்த டெமோக்ராட்டிக்ல அவங்க தான் மெயின். ஓகே, ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பாலிட்டி அப்படிங்கிறது என்ன பிரியாம்பிள்ல நம்ம இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி கிடையாது, ரெண்டுமே கலந்தை தான் இருக்கு. ஓகே, ஸோ டாக்டரின் ஆஃப் பாப்புலர் சாவர்னிட்டி, இறையாண்மை, சுப்ரீம் பவர் பை த பீப்புள். டெமோக்ராட்டிக்னாலே சுப்ரீம் பவர் பை த பீப்புள். எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்னா டெமோக்ரஸினா மக்களாட்சி. மக்களாட்சி. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம இதுலயும் இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். டைரக்டா என்ன? மக்களே டைரக்டா ஓட்டு போடுவாங்க, மக்களே அவங்கள டைரக்டா ஆட்சியில இருந்து எடுப்பாங்க. அதுதான் இதுல சொல்றோம். ரெஃபரண்டம் அப்படின்னா கையெழுத்து வாங்குறது. இனிஷியேட்டிவ்னா முன்னிலைப்படுத்துறது. ரீகால்னா நீ தலைவனா இருக்க வேணா, இறங்கிடும் ஆட்சி பிடிக்கலன்னு சொல்றது. பிளெபிசைட்னா இதுவும் ஓட்டு போடுறது. ஸோ இதெல்லாமே யார் செய்வாங்க அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸி, மக்களே செய்வாங்க. ஓகே, ஸோ அவங்களே வந்து கையில் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்கே டெமோக்ரஸினா இது பண்ணுவாங்க. இப்போ தலைவரை பிடிக்கல, சிஇஓ பிடிக்கல அப்படின்னா அவங்களே ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி எடுத்துட்டு அவங்கள சிஇஓலேருந்து இறக்கிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் பீப்புள் எக்ஸசைஸ். இது எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்துல. 4 டிவைசஸ். டைரக்ட் டெமோக்ரஸிக்கு 4 டிவைசஸ் இதுதான். ஸோ நம்ம இது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ எதனால அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்டட் பை த பீப்புள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். பீப்புள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்
ரெப்ரசன்ட் தான் பண்றோம். நம்ம எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம், எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம். அங்க இருக்கிற அந்த எம்எல்ஏஸ் எம்பில யாரு மெஜாரிட்டியோ அவங்க தான் ரூல் பண்றாங்க. அந்த மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் பண்றப்போ அவங்க தலைவர்கள் யாரு? கேபினெட் மினிஸ்டர்ஸ். அவங்க எல்லா தலைவர்களை பிஎம் ஆக்குறாங்க, சிஎம் ஆக்குறாங்க. அந்த பிஎம் சிஎம் தான் யாரு வந்து எக்ஸிகியூட்டிவா இருக்கணும், கேபினெட் மினிஸ்டர்ஸா இருக்கணும். அந்த சிஎம் அண்ட் பிஎம்ஏ எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறதும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் அண்ட் எம்பி அவங்க ஓட்டு போட்டு அவங்களே பிரசிடென்ட்டா முடிவு பண்றாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஓகே, பீப்புள் எக்ஸசைஸ் த சுப்ரீம் பவர் அண்ட் கேரி ஆன் த கவர்மெண்ட் மேக் த லாஸ். ஓகே, கவர்மெண்ட் மேக் த லாஸ். ஸோ நம்ம இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இதுதான் மெயின் திங். பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஓகேவா? இதுலயும் பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதுல இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அண்டர் விச் எக்ஸிகியூட்டிவ் இஸ் த ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்னா யாரு? எக்ஸிகியூட்டிவ்ஸ்னா கேபினெட் மினிஸ்டர், சிஎம் அண்ட் பிஎம் வந்துருவாங்க. லெஜிஸ்லேச்சர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் லெஜிஸ்லேச்சர்ல வருவாங்க. ஓகே, டெமோக்ரஸிக்கு மெயினே என்ன அப்படின்னு பாத்துங்க. யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ், 18 வயசு நிரம்பிகள் அனைத்தும் ஓட்டு போடும் அதிகாரம். ஸோ அதுதான் டெமோக்ரஸிக்கு மெயின். அப்புறம் பீரியாடிக் எலெக்ஷன்ஸ்க்கு அவங்களோட நடக்கும். ஸோ இது மெயின் டெமோக்ரஸில. ரூல் ஆஃப் லா எல்லாமே வந்து லாக்கு கீழே தான் நடக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், இது அனைத்தும் இருந்தாலே அது டெமோக்ரஸில வந்துடும். இது அனைத்தும் நம்ம நாட்டில் இருக்கு. ஸோ நம்ம இதுல இன்டைரக்ட் டெமோக்ரஸி ரன் ஆயிட்டு இருக்கு. டெமோக்ராட்டிக் இது எங்க யூஸ் பண்ணியிருக்கோம்? பிரியாம்பிள். இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஓகே, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கு, சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி இருக்கு. அம்பேத்கர் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நவம்பர் 25 1959 தான் இதை சொல்றாரு. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot unless. ஓகே, நம்ம இதுல இருக்கிறது எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி அண்ட் மெயினா இந்த டெமோக்ரஸி நம்ம நாட்டுல இருக்கிறதுக்கு லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், அப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், இதுதான் வந்து சோசியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லிபர்ட்டி இல்லாம cannot be divorced from the equality. ஈக்குவாலிட்டில இருந்து லிபர்ட்டியை எடுக்கவே முடியாது. ஈக்குவாலிட்டி cannot be divorced from the liberty. லிபர்ட்டில இருந்து ஈக்குவாலிட்டி எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, nor can liberty and equality be divorced the fraternity. சகோதரத்துவம், அதுக்கப்புறம் சுதந்திரம், அதுக்கப்புறம் சமத்துவம், இது அனைத்தும் ஒன்று சேர்ந்தது. இதெல்லாம் இல்லாம நம்ம நாடு வந்து இருக்கவே முடியாது. இது மூணு இல்லாம இருக்காது. ஒன்னு இல்லைன்னா ஒண்ணு கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டில் இது மூணு இருக்கிறதுனால தான் சோசியல் டெமோக்ரஸி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் 1997 என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷன் எகாலிட்டேரியன் சோசியல் ஆர்டர், எவ்ரி சிட்டிசன் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாரத் ரிபப்ளிக், எக்கனாமிக் டெமோக்ரஸி ஆஃப் த பாரத் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 5வது பாயிண்ட், ரிபப்ளிக். ரிபப்ளிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஒன்னு ஹெரிடிட்டரி மூலயமா வரும், வாழையடி வாழையாக ஹெரிடிட்டரி, ஸோ அது மூலயமா வரும். அப்படி இல்லைன்னா எலெக்ஷன், ஸோ இது மூலயமா இழப்போம் குறிப்பிட்ட இயர்ஸ். ஓகே, டென்யூர் டைம் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம பிரசிடென்ட்டுக்கு 5 இயர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் 2 கேட்டகரிஸ் ஆஃப் மொனார்கி அண்ட் ரிபப்ளிக். டெமோக்ராட்டிக் பாலிட்டியில ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு மொனோபோலியா இருக்கணும், மொனார்கியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரிபப்ளிக் தேர்ந்தெடுக்கணும், எலெக்ஷன் போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான். நம்ம இது வந்து எலெக்ஷன் போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான், அதனால தான் ரிபப்ளிக். ஓகே, த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யூஸ்வலி கிங் ஆர் குயின், ஹெரிடிட்டரி பொசிஷன் இன் பிரிட்டனு. நம்ம இந்தியாவில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆல்வேஸ் எலெக்டட் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி ஃபார் ஃபிக்ஸட் பீரியட். இது எங்கேருந்து? யூஎஸ்ஏ. நம்ம பிரசிடென்ட்டை அங்கேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம டேர்ம் ரிபப்ளிக் பிரியாம்பிள் இண்டிகேட் எலெக்டட் ஹெட். பிரசிடென்ட்டை வந்து நம்ம எலெக்ட் பண்ணி தானே எடுக்கிறோம். ஸோ அதுதான் 2/3 பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி, half ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதெல்லாம் ஓட்டு போட்டு தான் நம்ம பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இதுதான் மெயின் திங். ஓகே, ரிபப்ளிக் இது என்ன அப்படின்னா 2 more திங்ஸ் என்னென்ன இருக்கு? பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி, அப்புறம் சிங்கிள் இண்டிவிஜுவல் லைக் ஏ கிங்ஸ். ஓகே, பொலிட்டிக்கல் சாவர்னிட்டியா இருக்கணும். இந்த ரிபப்ளிக்ல என்னெல்லாம் ஆப்சன்ட் ஆகுது அப்படின்னா, ப்ரிவிலேஜ் கிளாஸஸ், ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் உயர்ந்த பதவியில் இருக்குங்கிறது இதுல எடுக்கப்படுது. ஸோ பப்ளிக் ஆஃபீஸ் பீயிங் அப்பன் பை எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை நம்ம கலந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிபப்ளிக் ஸ்டேட் மூலயமா நம்ம இதை நிரூபிக்கிறோம். அடுத்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் இது என்ன அப்படின்னா 3 தான்: சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்.
சிம்பிள் தான். சோசியலா வந்து யாரையுமே வந்து ஒதுக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. இது சோசியல் ஜஸ்டிஸ். அது என்னது மதமா, செக்ஸா, அதுக்கப்புறம் ரிலீஜியன் வைஸா, ஸோ எந்த ஒரு விஷயமாவே அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அதையும் பார்ப்போம். ஸோ இதுல சோசியல் ஜஸ்டிஸ் பாருங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்லேருந்து தான் நம்ம இந்த 3 ஜஸ்டிஸுமே எடுக்கிறோம். ஓகே. ஸோ எக்கனாமிக் சோசியல் ஜஸ்டிஸ் இது பாருங்க, கேஸ்ட், கலர், ரேஸ், ரிலீஜியன், செக்ஸ், இதை வச்சு நம்ம எந்த ஒரு சிட்டிசனுமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு ஆல் சிட்டிசன்ஸ், அதுதான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிமினேஷன், பீப்புள் மத்தியக்குள்ள எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுக்கறதும் அதனால தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேரு, ஏற்றத்தாழ்வு பார்க்காம, பணம் இருக்கு, பணக்காரங்க ஏழைன்னு பார்க்காம எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஏரியா ஸ்கூல். ஓகே. ஸோ இதுதான் இன்இக்வாலிட்டிஸ் இன் தி வெல்த் அண்ட் இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம எக்கனாமிக்கலி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, நான் டிஸ்கிரிமினேஷன். ஓகே. ஸோ அதுதான் இதுல எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இது டிஸ்கிரிப்டிவ் சொல்லிட்டு மாதிரி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பா இருந்தவங்க எல்லாருமே வந்து அரசியல்ல பங்கு பெறலாம். ஜஸ்டிஸ்ல 3 பார்ட் பார்த்தோம். சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க? இதை முதல்ல இந்த 3 பிரிச்சது, இந்த இதை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 இங்கேருந்து எடுத்தது தான் இந்த ஜஸ்டிஸ், நம்ம இந்தியாவுக்காக எடுத்தது. ஓகே. சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், இது 3த்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டது எங்கேருந்துன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917. ஸோ இதை பார்த்துப்போம். ஆல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ் அண்ட் ஈக்குவல் வாய்ஸ் டு த கவர்மெண்ட், எல்லா சிட்டிசனுக்கும் ஒரே இதுதான். ஓகே. ஆல் சிட்டிசன் ஷுட் ஹேவ் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கும். லிபர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா சுதந்திரம். ஸோ சுதந்திரம், எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்குது, நடமாடும் உரிமை இருக்குது. ஸோ அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸே நமக்கு கொடுத்துருக்கு, அதுதான் லிபர்ட்டி. ஓகே. ஸோ லிபர்ட்டி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ்னா என்ன அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் இருக்கிற அனைத்து விதமான ஸோ கட்டுப்பாடுலேருந்து விளக்குறது தான் இந்த ஆல் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸுங்கிறது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃப்ரீடமாக இருக்கணும். ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு கவர்மெண்ட்டு ஜாப், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஹெல்த்து, எஜுகேஷன், ஸோ ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டு, ஸ்பீச்சு, ஸோ இது எல்லாமே பேச்சுரிமை எல்லாமே கொடுக்கறது இந்த லிபர்ட்டி மூலியமாக தான். ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் லிபர்ட்டி, தாட்டு, எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த்து, வர்ஷிப். ஸோ இது வர்ஷிப்னா நான் எந்த கடவுளை வேணாலும் வணங்கிக்கலாம், எந்த மதத்துக்கு வேணாலும் மாறிக்கலாம், யாரை எதை வேணாலும் நம்பலாம். ஸோ எது என்ன வேணாலும் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, கோபம் எல்லாமே பண்ணலாம். ஸோ இதுதான் ஸோ லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் டு த வயலேஷன் பண்ணால் கோர்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இதுதான் இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் சொல்லியிருக்கு. லைசன்ஸ் டு டூ வாட் ஒன் ஹூ லைக்ஸ். ஸோ இதுதான் லிபர்ட்டி கன்சியூட் டு த ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிளில் நமக்கு இதை சேர்த்துருக்காங்க. இந்த லிபர்ட்டி இதையும் நம்ம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்துருக்குறோம். ஸோ அதையும் பார்த்துங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது நம்ம ப்ரியாம்பிளில் சேர்த்துருக்கிறதுக்கு இதுவும் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்துருக்குறோம். ஸோ அதையும் நம்மள்ட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். ஜஸ்டிஸ் எதுலேருந்து எடுத்தோம்? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், சமத்துவம் மற்றும் சுதந்திரம், இது அனைத்தும் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். ஸோ யாரையும் நம்ம உயர்வு பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஈக்குவல் தான் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால், அதை தான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செக்ஸ் பார்க்கக்கூடாது, ரிலீஜியன் பார்க்கக்கூடாது, கேஸ்ட் பார்க்கக்கூடாது, கலர் பார்க்கக்கூடாது. ஸோ ஏற்றத்தாழ்வு பார்க்காம எக்கனாமிக்கலாகவும் அவங்கள பார்க்கக்கூடாது. ஸோ அனைத்தும் ஈக்குவலாக பாவிக்கிறது தான் இந்த ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். ஸோ பவர் இதெல்லாம் பார்க்காம டிஸ்கிரிமினேஷன், இண்டிவிஜுவல்ஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், தட் இஸ் த ஈக்குவாலிட்டி. ஸோ இது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ரிலீஜியன், ரேஸு, கேஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ், இது அனைத்துக்குமே நோ டிஸ்கிரிமினேஷன். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அதாவது யாரையும் வந்து இழிவுபடுத்தக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் வேலைக்கு ஆர்டிகல் 16 ஈக்குவலாக கொடுத்துருக்கு. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, இது ஆர்டிகல் 17. அபாலிஷன் ஆஃப் டைட்டில், ஸோ இது யாரும் வந்து பேருக்கு முன்னாடி அந்த டைட்டிலும் போட்டுக்கூடாதுங்கிறது ஆர்டிகல் 18. அதுக்கப்புறம் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதுக்கப்புறம் கேஸ்ட் ஆர் செக்ஸ், ஆர்டிகல் 325 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரோல்ஸ். இப்போ ஓட்டு போடுவோம் இல்லையா? ஸோ 18 வயசு நிரம்பிய அனைவருமே ஓட்டு போடலாம்.
அதுதான் இந்த ஆர்டிகல் 325 சொல்லுது. ஸோ எலெக்ஷன் லோக்சபா அண்டு ஸ்டேட் அசம்பிளிஸில் ஆர்டிகல் 326 சொல்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி டைரக்டிவ் ஸ்டேட் பிரின்சிபல்ஸ் 39ல் செக்யூர் மென் அண்ட் உமன் ஈக்குவல் ரைட்ஸ். 2 பேருக்குமே ஒரே வேலை பார்த்தாலும் 2 பேருக்கும் ஒரே சம்பளம் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுதான் இதில் சொல்லுது. ஸோ இதுலேயே பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்துருக்கோம். ஈக்குவாலிட்டி முடிஞ்சிட்டு லாஸ்ட்டு ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். ஸோ இதுலேருந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்தது தான் இது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A. ஸோ சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் சகோதரத்துவம் அப்படிங்கிறது தான். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன். ஸோ காமன் பிரதர்ஹுட்டை எல்லார்ட்டையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரெட்டர்னிட்டியை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே சேர்த்துட்டாங்க. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. ஸோ அவங்கள ரிலீஜியஸாக, லிங்குவிஸ்டிக்ஸாக, ரீஜனலாக, செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் பார்க்காம, வேறுபாடுகள் பார்க்காம எல்லார்ட்டும் சகோதரத்தோடு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. 9 பாயிண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள். அதுக்கப்புறம் இந்த பிரியாம்பிளை என்னென்ன தலைவர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணது. அப்புறம் இந்த கேசஸ் அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். KM முன்ஷி பிரியாம்பிளை என்ன சொல்லியிருக்காங்க? பிரியாம்பிளை டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் சிக்னிஃபைஸ். டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு மரியாதையை இது பண்ணுறது இந்த பிரியாம்பிள். அதுக்கப்புறம் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் 51A மூலியமாக. ஸோ டிக்னிட்டி ஆஃப் உமன் பை ஸ்டேட்டிங் தட் இது கூட எவ்ரி சிட்டிசன்ஸ்க்கு இருக்கணும், மக்கள் இந்திய மக்கள் அனைவருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடியுரிமை உள்ளது. அப்புறம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ இதில் கூட நம்ம சேர்த்துருக்குறோம், ஒற்றுமையோ வேணும். ஸோ சைக்காலஜிக்கல் மற்றும் டெரிட்டோரியல் டைமென்ஷன் படியும் நம்ம நேஷனலில் இன்டெகிரேஷன் எல்லாரும் ஒற்றுமை உள்ள நாடாக பார்க்கணும், யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸாக. ஸோ நம்ம நாட்டில் என்னென்னலாம் ஒற்றுமை உணர்வாக இருக்குது, நேஷனல் இன்டெகிரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனலிசம், ரீஜனலிசம், கேஸ்டிசம், லிங்குயிசம், செக்ஷனிசம் இது அனைத்தும் சேர்த்து தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிக் ஃபிலாசபி அண்டு ஃபண்டமெண்டல் வேல்யூஸ். பிரியாம்பிள் வந்து ஒரு பேசிக் ஃபிலாசபி, ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கு, பொலிட்டிக்கல், மாரல் அண்டு ரிலீஜியஸாக நம்ம இந்த பிரியாம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். அதுக்கப்புறம் அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. ஸோ அதில் இருந்தவங்க, மெம்பராக இருந்தவங்க தான். ஸோ மேக்கிங் த கான்ஸ்டிடியூஷனில் இருந்தப்போ பிரியாம்பிள் டு அவர் எக்ஸ்பிரஸஸ் வி ஹேட் தாட் அண்ட் ட்ரீம் சோ லாங். ஸோ இதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கனவு காணதுன்னு சொல்கிறாங்க. KM முன்ஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவர்னிட்டி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ ஒரு ஜாதகம், ஹாரோஸ்கோப்னா என்ன அப்படின்னா ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை தான் இதை சொல்கிறாங்க. ஸோ KM முன்ஷி பிரியாம்பிளை அப்படி தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பண்டிட் தாக்கூர் தாஸ் இவர் என்ன சொல்கிறாரு? பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா அப்படிங்கிறவர், இவரும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான். ஸோ பிரியாம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் ஆன்மா, சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அவர் தான் சொல்கிறார், பண்டிட் தாக்கூர் பார்கவா சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிளை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜுவல் செட் இன் த கான்ஸ்டிடியூஷன் அதுவும் சொல்கிறாரு. அப்புறம் கீ டு த கான்ஸ்டிடியூஷன். ஸோ 3 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது அனைத்தும் சொன்னது யாரு அப்படின்னா தாகூர் தாஸ் பார்கவா. அப்புறம் எர்னஸ்ட் பார்க்கருங்கிறவர், இவர் ஒரு ஃபாரின், இவர் வந்து இது பிரியாம்பிளை வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு கீ நோட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை தான் இதில் மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரியில் இதை பற்றி அவர் தன்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஹிதயத்துல்லா முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதே மாதிரி இதையும் சொல்கிறாங்க. சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சொசைட்டி, பேட்டர்ன் ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் சொசைட்டியை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிதயத்துல்லா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது ஏன் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனாக மாறுனுச்சு? 3 கேசஸ் பார்க்க போகிறோம். பெருபாரி கேஸு, இது வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கிடையாதுன்னாங்க. கேசவானந்தா பாரதி கேஸ் விசஸ் கவர்மெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டு, இது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு. அப்படியே LIC கேஸில் 1995 இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக சொன்னாங்க. அமெண்ட்மெண்ட்ஸும் நடந்தது. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். பெருபாரி யூனியன் கேஸ் 1960 விசஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியாம்பிள் ஷோஸ் த ஜென்ரல் பர்பஸ். ஸோ செவரல் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதில் இருக்கு, இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மறுத்து
கேசவானந்த பாரதி கேஸ் அப்போ அது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் பார்க்கணும். த டேர்ம் யூஸ்டு இன் எனி ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆம்பிச்சுவஸ் ஆர் கேபபிள் மோர் தென் ஒன் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பிரியாம்பிள் டிஸ்பைட் த ரெகக்னிஷன் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். ஸோ இதில் என்ன சொல்லுங்க, பிரியாம்பிள் இஸ் த பெருபாரி கேஸில் தான் பிரியாம்பிள் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்மள்ட்ட கேட்கறது பிரியாம்பிள் எப்போ வந்து அது முகப்புரை கான்ஸ்டிடியூஷன் ஒரு பார்ட்டி அமைப்பே கிடையாதுன்னு எந்த கேஸ் சொன்னுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ் 1960. அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வித் சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து அனைத்து மெயின் விஷயங்களும் பேசிக் ஸ்ட்ரக்சரோட இருக்கிறதுனால இது வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சுப்ரீம் கோர்ட். இங்கே தான் பிரியாம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ரிஜெக்டட் த இயர்லியல் ஒப்பீனியன். ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸோ ரீடு இன்டர்பிரட் இது எல்லாமே பண்ண முடியாது. நோபல் விஷன் இதில் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால பிரியாம்பிள் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்லையும் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் எகைன் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, பிரியாம்பிள் நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கும் பவர் கிடையாது, பவர் இல்லை. அப்புறம் ப்ரொஹிபிஷன் அப்பான் பவர் டு த லெஜிஸ்லேச்சர். ஓகே, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இது நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், அப்புறம் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட் ஆஃப் லாஸ். ஓகே, இதையும் பார்த்துக்கணும். அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் ஆர்டிகல் 368 அப்போ இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. த கொஷின் இஸ் பிரியாம்பிள் கேன் பி அமெண்டட் அண்டர் த அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368. ஏன்னா இது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால. ஆனால் இதை டேமேஜ் பண்ணக்கூடாது, பேசிக் ஸ்ட்ரக்சரை குலைக்காம அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இது வரைக்கும் ஒரு டைம் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியாம்பிள் கேசவானந்த பாரதி கேஸ் என்னது ஃபர்ஸ்ட் டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. cannot be amended, it's not a part of the constitution அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி சொன்னாங்க. இது destroy or damage of the basic elements ஆர்டிகல் 368 சொல்லியிருக்கு. ஸோ இதை கான்ஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெருபாரி யூனியன் 1960 இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்குங்க. பேசிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ பிரியாம்பிள் cannot be altered by an amendment under ஆர்டிகல் 368. ஸோ இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி அமெண்ட்மெண்ட் பண்ணி 3 வார்த்தைகள் சேர்த்துருக்காங்க, சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகே, ஸோ இந்த பிரியாம்பிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் தெளிவாக லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாஸஸ் தொடரும். கண்டினியூஸாக எங்கள் சேனலில் வாட்சஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டராக நான் கொண்டு போய் எல்லா சாப்டரையும் முடிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை லக்ஷ்மிகாந்த் புக்கு பாலிட்டியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.